வணக்கம் இடமலம் நேர்களே. இந்த நேரத்தில் ஒரு கவலையான செய்தி நம்மளை சேர்ந்திருக்கு. நம்ம யாரும் எதிர்பார்க்காத இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது. ஓய்வறியா சூரியனா விளங்கிட்டு இருந்த தேர்தல் வரப்போதே அப்படிங்கிறதுனால தன்னோட கேம்பெயினை ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணி பல வேலைகளை அரசு பணிகள் மட்டும் இல்லாமல் கட்சி பணிகளும் செஞ்சுட்டு இருந்த முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் தற்போது வந்த செய்தியின்படி பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமான செய்தி. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன மயக்கம் வந்ததுனால அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். இதை குறித்து பின்னணி தகவல் நிறையா கிஷோர் கே சாமியல்கிட்ட கேள்வியெலாம் கேட்டு விடைகளை பெற போகிறோம். வணக்கம். வணக்கம். ஏன்னா ஓய்வறியா சூரியன், ஏன்னா எதிர வர்றவங்களாம் ஓய்வறியா அப்படின்னு கூப்பிட்றா சூரியன் வேணா சொல்லலாம். ஏன்னா ஓய்வறியா சூரியன் இல்லை, இன்னைக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் இப்போவே இந்த இன்டர்வியூ இல்லை நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் என்னங்க ஓய்வறியா இந்த ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கார், மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னா அதை சொல்லுங்கள். அது நானும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து நான் அனுதாபப்படுறேன். உண்மையிலேயே அவர் உடல்நலம் பெற்று அவர் மீண்டும் பழையபடி வர வேண்டும், அது வர வேண்டும் என்பதற்காக நானும் பிரார்த்திக்கிறேன். அது வேறு விஷயம். சரியா? நம்மளுடைய முதலமைச்சர், அதுக்காக நீங்கள் அடித்து விட்டுறதெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கலக்கமான விஷயம், அப்படியான விஷயம், இப்படியான விஷயம் எல்லாம் சொல்லிட்டு அரசில் சின்ன மயக்கம்னு சொல்லி முடிக்கிறீங்களே. இல்லைங்க, இப்போ தமிழக மக்கள் எல்லாருமே முதல்வர் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் தான் நம்ம முதல்வர் இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க. நானும் ஐ எம் இன் அக்ரிமெண்ட் வித் யூ. முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக வேண்டும், மீண்டும் அவர் பழையபடி பணிக்கு திரும்ப வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய எல்லாருடைய பிரார்த்தனையும். நம்ம அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதுக்காக கூடுதல் பில்டப் எல்லாம் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம், அந்த அவசிய கருணாநிதி நமக்கு கிடையாது. ஓகே, எதாவது எழுத போறீங்களா? எதுக்கு பெண்ணை சும்மா கையில் வச்சிருக்கீங்க? ஏன் நானும் அதை வருது மாதிரி இப்படி வச்சு விட்டுறேன். சில பேர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் லேப்டாப்பை மடியில் வச்சுக்கிறாம நீங்களும் பெண்ணை வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டீங்க. யார் எது மடியில் வச்சுக்கிறாங்க எனக்கு என்ன தெரியும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக் டீசன்சி, சரியா, நம்ம தேவையில்லாமல் இந்த காமெடியெல்லாம் விட்டுட்டு நகைச்சுவை தவிர்த்து நம்ம சீரியஸாக பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி சேஷ்டைகள் செய்யும் போது என்ன தோணுதுன்னா, எவ்வளோதான் புக்ஸ் படித்தாலும் அந்த டீசன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளே முயன்றாதான். நீங்கள் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கீங்க. இதில் there is nothing indecent. If you ask me as an individual, ஸ்டாலினுடைய உடல்நிலை குறித்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக ஸ்டாலின் பூரண குணம் அடைந்து அவர் மீண்டும் பணிக்கு திரும்பணும்னு நான் சொல்லுவேன். அதுக்காக ஸ்டாலின் வல்லவர், நல்லவர், யோகியர், உத்தமர், அறிவாளி, மூளை உள்ளவர் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் நான் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் அதெல்லாம் நான் சொன்னேன்னா என் மீது அவதூறு வழக்கு போடலாம். ஸ்டாலின் நல்லவர் என்று சொன்னாலும் என் மீது அது அவதூறு, ஸ்டாலின் யோகியர் என்று சொன்னால் அது அவதூறு, ஸ்டாலினுக்கு மூளை இருக்கு என்று சொன்னால் அது அவதூறு. சரியா? அதனால் அதையெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் ஸ்டாலின் நலம் பெற்று மீண்டும் வீடு திரும்ப வேண்டும், மீண்டும் பணி திரும்ப வேண்டும் சொல்கிறீங்களா, நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். நான் அவருக்காக பிரார்த்திக்கிறேன். ஓகே. சுந்தரா டிராவல்ஸ் பயணம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த சுந்தரா டிராவல்ஸ்? எந்த சுந்தரா டிராவல்ஸா? நீங்கள் பல்லவன் பஸ்ஸை சொல்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு பல்லவன் பஸ்ஸும் சுந்தரா டிராவல்ஸ் தான். இப்போ தான் வேற ஒரு காணொலியில் வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு தடி தாண்டவராயன் இருக்கான், சிவசங்கர்னு, சிவசங்கர்னு. அவன் வேலையே இந்த பஞ்சர் ஓட்டுறாங்க பாருங்க, அதில் கூட பணம் பண்ணுறது தான். பஸ் எங்கேருந்து உருப்பிடும்? இல்லை, கிண்டல் பண்ணுறதுனால நாங்களும் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், மற்றவங்களை பார்த்து நாங்களும் கிண்டல் பண்ணலாம். புரியுதா? இப்போ உங்களுக்கு வலிக்குதுல சுந்தரா டிராவல்ஸ் முதல்வருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியே நீ சுந்தரா டிராவல்ஸ்னு சொல்லிக்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நீ சொல்லிக்க. ஏன்னா என்னுடைய நிலைமை அவ்வளோதான்ப்பா. நான் ஒரு சாதாரண ஒரு பஸ்ஸில் வரக்கூடியவன் தான் அப்படின்றத சொல்கிறேன். எல்லாம் அழுதுட்டாங்களா, சிம்பத்திலே ஓட்டு போட போகிறாங்களா அந்த டைலாக்னால? இப்போ நீங்கள் சொன்னீங்களே நான் ஏழைதான்ப்பா. ஆமாம், இதில் என்ன தப்பு இருக்குது? நான் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்னு கருணாநிதி கேட்டு சிம்பத்தி தேடினதை விட அந்த மாதிரி கேவலமான ஒரு சிம்பத்தியை அவர் தேடுறாரு. இது பாருங்க, நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன், நான் ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறது. நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட இது மாதிரி தகவல் இருக்குது, ஒரு காணொலி பண்ணலான்னு சொன்னதுனால நீங்கள் டீசெண்டாக ஏதாவது சொல்லுவீங்க தான் வந்தேன். சரியா? இதே மாதிரி டெய்லி வச்சு என்னை கூப்பிட்டு காமெடி பண்ணுறீங்க. நான் அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். நீங்கள் ஏதோ நீங்கள் பாருங்க, உங்களை கூப்பிட்டு நான் காமெடி, மற்றவங்களுக்கு தெரியாத நியூஸ் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லி அதுக்குள்ளே போங்க. சரி, ஓகே. இப்போ நான் கேட்குறேன் உங்ககிட்ட, இப்போ முதல்வருக்கு உடம்பு சரியில்லை, அவர் மருத்துவமனையில் அனுபவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களோட 2 நாட்களாகவே முதலமைச்சருக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்னாடி அவருடைய அண்ணன் மூத்த அண்ணன் முத்து அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற ஒரு நிலையில் அங்கேயும் அவர் பார்த்திங்கன்னா சில மணி நேரங்கள் தான் இருக்க முடியுது, அவரால் முழுமையாக இருக்க முடியல. ஏன்னா அவருக்கும் சில உடல் உபாதைகள் இருக்குது. முதலமைச்சர்னா அவருக்கு 1000 பொறுப்புகள் இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்துக்கலாம். அப்புறம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சீமான், நான் தமிழர் கட்சி சீமான்
இல்லத்திலேயே போய் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து காலையிலேயே அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். அவர் வந்து என்னென்னா முதல்ல அழகிரி அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஓகே. இந்த மாதிரி முத்து அவர்களுடைய மறைவு சம்மந்தமாக துக்கம் விசாரிக்கணும். ஏன்னா அழகிரி அண்ணன் நல்ல ஒரு நட்புறவுடன் இருக்கக்கூடியவர் அப்படின்றதுனால. ஆனால் அவர் கிளம்பி மதுரைக்கு போயிட்டார் அப்படின்றதுனால மதுரைக்கு இவர் போக முடியாதுன்றதுனால இவர் வந்து இப்போ நம்ம இங்கே கேட்டுருவோம் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட வந்து நேரம் கேட்கப்பட்டு, முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் அவருக்கு தலைவலி இருக்குது, ஸ்லைட்டாக தலை சுற்றல் அது மாதிரி இருக்குது, குட் பி வெர்டிகோ, ஐ டோன்ட் நோ, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால அவர் வந்து அவரால் வந்து சந்திப்பு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம், சொல்லிட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேரம் ஒதுக்கினாங்க, ஈவினிங் தான் நேரம் ஒதுக்கினாங்க. ஈவினிங் வந்து வீட்டில் வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் சந்திக்க முடிஞ்சதுன்னு வச்சுப்போம். அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசும்பொழுதே அவருடைய கை இதுவாகி அந்த ஃபோன் கீழே விழுது. இது அதிகாரப்பூர்வ தகவல் அது இல்லை, நடந்தது வீடியோவில் தெரியுது. சரியா? இது வந்து இது வந்து ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நடக்கக்கூடிய விஷயம் தான். இது ஒன்றும் ஏளனம் பண்ணுறதுக்கோ இல்லை இதை வந்து குத்தி காமிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு காலையில் அவருக்கு வந்து தலை சுற்றல் மாதிரி ஏற்பட்டிருக்கு. அவர் நடைபயணம் போவார். ஆமாம், எப்பயுமே தியோசாபிக்கல் சொசைட்டி இல்லையா, அடையார் அந்த அந்த இதுக்குள்ள தான் நடைபயணம் போவார். போக ஆரம்பிக்கும் போதே அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு. அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ பார்த்து நம்ம பேட்டை ரவுடி சேகர் பாபு ஃபோன் பண்ணியிருக்காப்புல, அண்ணி இவங்க எடுத்திருக்காங்க, யார் இவங்க துர்கா அண்ணி ஃபோன் எடுத்திருக்காங்க, நமக்கு வரக்கூடிய தகவல் இதெல்லாம் மாதிரி இன்றைக்கி வந்து பூத் ஏஜென்ட் எல்லாம் வந்து கூட்டம் அவரோட தொகுதியில் குளத்தூரில், அதனால் அண்ணனை வந்து கூப்பிட்டு போகணும்னு இது பண்ணியிருக்கேன். நான் அண்ணன் நீ வந்துடாத, நீ வந்தாலே பிபி எகிருது அப்படின்னு நிஜமாக சொல்லியிருக்காங்களா? நீயே போய் அது என்னவோ பார்த்துக்க, நான் அவரை எப்போ கூப்பிட்டு வரணுமோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவரை வந்து அப்போலோ கூப்பிட்டு போயிருக்காங்க. இவங்க ஆனால் கூட போகலை, இவங்க தனியாக தான் காரில் பின்னாடி போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் போகிறாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க போகிறாங்க, துர்கா ஸ்டாலின் அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவருக்கு வந்து மருத்துவ பரிசோதனைகள் உடனடியாக, ஏன்னா முதலமைச்சருக்கு தலை சுற்றல் மாதிரியான ஒரு இதுன்னா உடனே இது பண்ணுவாங்க இல்லையா, பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பரிசோதனையின் விளைவில் அவருடைய இதய துடிப்பு அது வந்து சீராக இல்லை அப்படின்னு தெரிய வருது. நமக்கு வரக்கூடிய தகவல் இதெல்லாம் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டியது. சரியா? நமக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். உறுதிப்படுத்த வேண்டியது, இதெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது துறை தான், அவங்க தரப்பு தான். அங்கே வந்துட்டு அவருக்கு வந்து இதயத்தில் அந்த இதய துடிப்பை சீராக்குவதற்காக பேஸ்மேக்கர் கருவியை பொருத்த வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்டதாக தகவல். மருத்துவர் செங்குட்டுவேல் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட், இதய ஸ்பெஷலிஸ்ட் அங்கே அப்போலோ. அவர் வந்து இது சம்பந்தமாக வேற ஒரு டீம், ஹைதராபாத்லேருந்து ஒரு டீம் அவங்கள கொண்டு வரலான்னு சொல்லியிருப்பதாகவும் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் தகவல். ஓகே. ஸோ இப்போது நமக்கு வந்திருக்க புல்லட்டின் என்ன சொல்லுதுன்னாக்கா, முதலமைச்சருக்கு 2 நாள் ஓய்வு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே அவங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போக மாட்டாங்க. போகிறதையும் நம்ம வந்து விரும்பலை, ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். முதலமைச்சர் என்பவரும் தனிநபர். சரியா? அவருடைய மருத்துவ பிரச்சனைகள் என்பது நம்முடைய பிரச்சனை கிடையாது. நம்ம ஆதங்கப்படலாம், முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, முதலமைச்சர் சரியாகணும், குணமாகணும் அப்படின்னு நம்ம ஆதங்கப்படலாம். வேண்டுதல், நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே அவருக்காக இருக்கும், அது வேறு விஷயம். பட் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை நம்ம கோர வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி செப்டம்பர் 21 ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 2016 ஏன் இப்போ அதை எடுக்கிறீங்க? செல்வி ஜெயலலிதா இல்லை, எதுக்கு இப்போ அதை எடுக்கணும்னு கேட்குறேன் நான். அவங்களுடைய ஃபோட்டோவை வெளியிடுங்க அப்படின்ற கோரிக்கையை திமுக வைத்தது. நீங்க எங்க போறீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது எனக்கு. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? இல்ல எனக்கு புரியவே இல்லை. இது இவ்வளோ நேரம் நல்லவர் மாதிரி பேசிட்டு அது நல்லவர் மாதிரி இல்லைங்க. நான் இப்படி தான், இதில் நல்லவராக எடுத்துக்கோங்க, கெட்டவராக எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் இப்படித்தான். ஆனால் நினைவு கூறுகிறேன், இவர்கள் ஏதாவது அதிமுக எப்படி பண்புடன் நடந்து கொள்கிறது, திமுக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுனால நான் சொல்கிறேன். சரியா? ஒரு பெண்மணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பொழுது அவர்களுடைய ஃபோட்டோவை வெளியிடுன்னு சொன்ன குரூர புத்தி படைத்த கேவலவாதிகள் இவர்கள். நாம் அப்படி கிடையாது. இது வரைக்கும் அதிமுக ஏதாவது பேசியிருக்கா? பேசலை. ஏன்னா நமக்குன்னு சில பண்பாடு இருக்குது, அந்த பண்பாட்டை நம்ம காப்போம். ஏன் இதே ஸ்டாலின், செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேடையில் வராங்க 2016, எனக்கு நல்லா தெரியுங்க, அப்போ என்ன நடந்ததுன்றதும் நல்லா தெரியுங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் தனி பெண்மணி, அவங்க குடும்பம் அவங்க கூட கிடையாது, தனியாக அவங்க இருக்காங்க. சரியா? என்னதான் சசிகலா இருக்கலாம், இளவரசி இருக்கலாம், இந்த மாதிரி மற்றவங்களாம் இருக்கலாம், ஆனால் அவங்க தனி பெண்மணி. சரியா? அவங்களுக்கு 1000 பிரச்சனை, உடல் ரீதியாக 1000 பிரச்சனை.
அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு வந்து அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க, விசாரணை கமிஷன் ஒன்று போட்டாங்க இல்லையா, அவருடைய மரணத்திற்கு அப்புறம் அது சம்மந்தமாக விசாரிக்க வேண்டும்னு. அதில் தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னென்னா மேடை 2016 தேர்தல் இதில் மேடை என்ன பண்ணுவாங்க, அம்மா வருவாங்க, ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் கூட்டம். அம்மா வருவாங்க, வந்த உடனே அவங்க காரில் இறங்கின உடனே கை தாங்களாக பிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து 3 ஸ்டெப்பு இன்னொரு ஹேண்ட் ரெஸ்ட்டு, அங்கேருந்து 2 ஸ்டெப்பு அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க. சரியா? அவங்க உட்கார்ற மாதிரி இருக்கும். அவங்க அந்த மேடையில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஏன் இருக்க மாட்டாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லோரும் ஆணவம், யாரையும் வந்து அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. கிடையாது. உண்மை என்னென்னா அவங்க வந்து டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாது எப்போது தெரியணுங்க, தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும் இது எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கன்ட்டு. அப்படின்னும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, எங்கேயாவது ஏதாவது ஸ்மெல் வந்துடுமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி. சரி, அதனால் யாரையுமே வந்து இல்லாமல் மேடைக்கு கீழே வந்து அந்த பக்கம் வேட்பாளர்கள் இருப்பாங்க. ஸ்டாலின் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், அந்த அம்மா வருவாங்க, மேடையில் உட்காருவாங்க, கீழே எல்லாம் நிற்பாங்க, கீழே இருப்பாங்க, கீழே வேட்பாளராக இருப்பாங்கன்னா 2 இடத்துல புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு கருணாநிதி குடும்பத்திற்கே இருக்கக்கூடிய பொறுக்கித்தனமான ஒரு சிரிப்பு. சரியா? இப்படியெல்லாம் ஏளனம் செஞ்ச ஸ்டாலின் தான் இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார். நான் இப்போவும் சொல்கிறேன், அவர் குணமாகி வர வேண்டும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் யாரையும் அந்த மாதிரி பேசாதீங்க, அது மாதிரி அவமானப்படுத்தாதீங்க. அவங்களுடைய நிலைமை என்னன்றது நமக்கு தெரியாது. அவங்க எல்லாருமே தனி நபர்கள். இவங்க எல்லாரும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய பொதுவில் பார்க்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம், தலைவிகளாக இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒன்று இருக்குது, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, மீடியாக்கள் எப்படியெல்லாம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். சில ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது எவ்வளவு மீடியாக்கள் என்னென்னா பரப்பினாங்க. இன்றைக்கி அந்த ஏதாவது ஒரு மீடியா வாய் திறக்கிறான்னா, ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை யாராவது கேட்குறானா? கேட்கக்கூடாதுன்னு தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அது தனிப்பட்ட விஷயம், அவங்க குடும்பம் பார்த்துப்பாங்க. அப்படி இல்லைங்க, இப்போ பப்ளிக் சர்வெண்ட் தானே அவர், வந்து மக்கள் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வரும், ஒரு நல்லா புரிஞ்சு கேர் அப்படின்னு அர்த்தம். ஒரு நீ யுவர் கேர் கேன் நாட் டேர் என்டர் இன்டு தேர் பிரைவசி. ஒரு தனிநபர் பிரைவேட்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக தனிநபருக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலுங்க, அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வர முடியாது. என்ன தான் அவங்க புது மேடையில் தோன்றக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் நமக்குன்ற அந்த உரிமை இருக்கு இல்லையா, அது வந்து அவர்களுடைய தனிமனித உரிமையில் தலையிடக்கூடாது. அப்போ அவர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் பொழுது அந்த சிகிச்சை என்னன்றதை நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது வருது. எதுக்கு நாம் தெரிஞ்சுக்கணும்? ஒரு அக்கறையும் ஆவலும் தான். உன்னுடைய அக்கறையும் ஆவலும் தோண்டி துருவ வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய அக்கறையும் ஆவலையும் உன்னுடன் வைத்துக்கொள். சரி, இப்போ ஏன் இதெல்லாம் வந்து கேட்கணும். சரி, அப்போ நம்ம பொது விஷயத்தை பற்றி பேசுவோம். திமுக தொண்டர்கள் இப்போ ஒரு கவலைக்குள்ளே சொல்லுவாங்களே, ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, தினம் பேசக்கூடிய காணொலிகள்லாம் வந்துட்டே இருக்கு, கேள்வி பதில் போயிட்டு இருந்துச்சு. என்னதான் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தினம் வந்து பதில் அளிச்சிட்டு இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆஸ்பத்திரியில். இந்த நேரத்தில் வந்து திமுக தொண்டர்களுக்கு ஒரு சின்ன தோய்வு ஏற்படும். 2-3 நாள் அவர் வந்து அந்த பேஸ்மேக்கரை பொருத்தப்பட்ட உடனேயே அவர் வீடு திரும்பி விடுவாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்க போகுது இல்லை. வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் இல்லையா, சுற்றுப்பயணம் மேற்கொள்ள. யாருடைய பிரச்சனை? அது திமுகவோட பிரச்சனை, ஸ்டாலினுடைய பிரச்சனை, நம்மளோட பிரச்சனை கிடையாது. ஸ்டாலினுடைய உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் தான் நான் நினைக்க முடியுமே தவிர்த்து, அதுக்காக நாட்டின் பிரச்சனையெல்லாம் வந்து அதன் பொருட்டு தான் முடிவெடுக்கப்படும் நான் சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ அதிமுகக்கு என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எல்லா இடத்துலையுமே போகணும். அவர் தான் ஒரு ஸ்டார் கேம்பெயினராக ஒரே ஒரு ஆளாக. மைனஸ் இல்லைங்க, அது ப்ளஸ். இப்போது ஏன் நான் ப்ளஸ்ன்னா, நேற்று கூட ஒரு அதிமுக நபர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், முக்கியமான பிரமுகர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான், அதாவது இவர் பேசுவாரா, அவர் பேசுவாரா, இவர் பேசுவாரா, ஸ்போக்ஸ் பர்சன் யங்ஸ்டராக ஒரு இளைஞரை போடணும், அவங்கள பேச வைக்கணும்னு ஏச்சி இல்லை ஓரம்பங்கூட நானே பார்த்துக்கிறேன், நானே மாலுமியாக இருந்து நானே இதை முன்னெடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு அவர் முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி எதிர்முகாமல் இருக்கக்கூடியவர்கள், நான் பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசுகிறேன், பிரபுகள்கிட்ட, என்னங்க அடித்து ஆடுறாரு.
அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அந்த அந்த ஒரு ஃபீட்பேக் எதுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் கோயம்புத்தூரில் இந்த பயணம் துவங்கும் போது கோவையில் துவங்கியது. அவருடைய பேச்சை எடுத்து பாருங்கள். கோவையில் அவர் பேசியது, கடைசியாக வேதாரண்யத்தில் அவர் பேசியது அப்படின்றத எடுத்து பாருங்கள். கோவைக்கும் வேதாரண்யத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். பேச்சு தொனியில் அது கான்ஃபிடன்ஸ். அதாவது நீ மக்களை பார்த்து பேசும்போது யதார்த்தமாக வந்துடுது இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். டிசம்பர் 31 ஜெயலலிதா அவர்களை மறைவுக்கு அப்புறம் டிசம்பர் 31 நினைக்கிறேன், 30-31 பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதிமுகவுடைய தலைமை கழகத்துக்கு போகிறாங்க. மருது அழகராஜ் தான் எழுதுகிறார் ஸ்கிரிப்டு. அந்த அம்மா போயிட்டு மைக்கு பிடிச்சிட்டு, தாய் வழி வந்த சொந்தங்கள் அல்ல நேர் வழி வந்து பார்த்து படிக்குது அந்த அம்மா. ஆமாம், ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ. அது மக்கள்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே திருமதி சசிகலா படித்து சொன்னேன், இது பண்ணாதீங்கன்னு மருதன்ட்டு அவ்வளோ சொன்னேன். வேண்டாம், ஸ்கிரிப்ட் இது கொடுக்காதீங்க, எழுதி கொடுக்காதீங்க, அவங்கள இயற்கையாக பேச சொல்லுங்க அப்படின்ட்டு. அதே திருமதி சசிகலா கூவத்தூரில் பேசினாங்க பாருங்க, ப்ரெஸ்ஸை பார்த்து பேசினாங்க பாருங்க. தஞ்சாவூருடைய அந்த கொலோக்கியல் லாங்குவேஜ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன்னார்குடி பாஷையில் அவங்க பேசினாங்க பார்த்தீங்களா, அது வரவேற்றாங்க மக்கள். நேச்சுரலாக ஏற்றுப்பாங்கன்றீங்க. நீ நேச்சுரலாக இரு, நீயா இரு. சரி, இப்போது எனக்கு கடைசியாக இது மட்டும் சொல்லுங்கள். இப்போது இன்னொரு ஒரு இடம் வந்து காலியாக இருக்குன்ற பட்சத்தில், இந்த சென்ஸ் லைக் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால திமுகவில் இப்போ உதயநிதி மட்டுமே போயிட்டு எல்லா இடத்துலையும் பேச முடியாது. ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லாமல் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி கொஞ்ச நாள் டெல்லிக்கு விடுப்பு எடுத்துட்டு தமிழக அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்த நிரப்புவாங்களா? ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இயற்கையாக திமுகவின் தலைமை பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய தலைவி என்றால் அது திருமதி கனிமொழி அவர்கள் தான். சகோதரி கனிமொழி அவர்கள் தான் அதற்கான தகுதி வாய்ந்தவர். சரியா? இவர்கள் எல்லோருமே தகுதியற்றவர்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்தை கிடையாது. இந்த நேரத்தில் உதயநிதி வந்து ஸ்டெப் அப் பண்ணணும் இல்லை, ஸ்டெப் அப் பண்ணுறாரோ ஸ்டெப் டவுன் பண்ணுறாரோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நான் இப்பவும் சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் பூரண நலன் பெற்று வீடு திரும்புவார். ஓகே, ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்ன இந்த பேஸ்மேக்கரை வைக்கணும், பேஸ்மேக்கர் வைக்கும்பொழுது அதற்கான அந்த என்னென்ன அவங்க அறிவுரைகள் சொல்கிறாங்களோ, மருத்துவ அறிவுரைகள் சொல்கிறாங்களோ, அந்த அறிவுரைகள்லாம் அவங்க வந்து பின்பற்ற வேண்டியிருக்கும். அவ்வளோதான். ஓகே, திரும்ப சொல்ல முதல்வர் அதனால தான் சொல்கிறேன், பூரண நலம் பெற்று மீண்டும் வாருங்கள் ஸ்டாலின், உங்களுடன் நிறைய சண்டை போட வேண்டியது இருக்கிறது, அதனால் மீண்டும் வாருங்கள். ஓகே, நல்ல மீண்டும் வாருங்கள். ஆமாம், நல்ல மனசுக்காரர் தான். அப்பப்போ கொஞ்சம் வன்மத்தை நல்ல மனசுக்காரர் உங்களை பற்றி தான் சொல்கிறேன். அப்பப்போ வன்மம் இல்லை, எப்போவுமே வன்மம். அதுவும் எதுக்கு எதிராக? இந்த சாக்கடை கருணாநிதி குடும்பத்துக்கு எதிராக எப்பொழுதுமே வன்மம் தான்.